வசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இங்கே தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடுவது எப்படி கொண்டாடுறது, இதனால் நம்மளுக்கு என்னெல்லாம் நற்பலன்கள். இந்த வருடம் பிறக்கும் பராபவ வருட பிறப்பு மிக சிறப்பான வருட பிறப்பாக இருக்கிறது. இங்கே பசு வளர்ப்பு நம்மளுடைய நல்ல பசுமையான பசுக்கள் வளர்ப்பு இங்கே முக்கியத்துவம் வாய்ந்தது. செழிப்பை குறிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு பிறக்கிறது அப்படிங்கிறத எடுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் நம்ம பழம் கனி காணுதல் அப்படிங்கிறது இருக்குது. கனி காணுதல்ங்கிறது பழங்களை வைத்து கனி காணுதல் மட்டுமல்லாமல் நம்மளுடைய செல்வ செழிப்புக்காக நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் வச்சு காணுவோம். இதை எப்படி நம்ம ஒரு தட்டு ஒரு தாம்பலத்தில் எடுத்துக்கோங்க. 3 வகை பழங்கள் முக்கணிகள் அப்படிம்பாங்க. வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், இந்த 3 கனிகளையும் நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பூக்கள் வைக்கலாம். அப்புறம் கொன்றைப்பூ மிக முக்கியமானது. இந்த கொன்றைப்பூவின் அமைப்பு பார்த்தீங்கன்னா, கொன்றைப்பூ அப்படி பூமியை நோக்கி தொங்குவது போல் இருக்கும். எல்லா பூவும் வானத்தை நோக்கி இருப்பது போல் இருக்கும். ஆனால் கொன்றைப்பூ அமைப்பு பூமியை நோக்கி டிராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூமியை நோக்கி ஏன் டிராவல் பண்ணுற பூவை அதை வைக்கிறோன்னா, இந்த உலகத்தில் சித்திரை வருடப்பிறப்புங்கிறது நம்மளுடைய உலகம் துவங்கிய வருடம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தினால, உலகம்ங்கிறது மண் தத்துவத்துக்குரியது. அந்த மண்ணை நோக்கிய பயணம் இந்த கொன்றைப்பூ இருக்கிறதுனால இந்த கொன்றைப்பூவை நம்ம வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தை ஆளக்கூடிய பொன் பொருள் எல்லாம் முக்கியமானது. அதை சார்ந்த பொருட்களை நம்ம வைக்கணும். அதனால புது நோட்டு வைக்கலாம். புது நோட்டு வைக்க முடியல அப்படிங்கிறவங்க நம்ம உங்ககிட்ட இருக்கிற எந்த ஒரு காயினாக இருந்தாலும் சரி, ஒரு 5 ரூபா காயின் அல்லது 10 ரூபா காயின், 1 ரூபா காயின், இந்த காயின்களே ஏதாச்சும் ஒரு காயின் குவியல்களை வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெள்ளி அல்லது தங்கம் அப்படி வைக்கலாம். வெள்ளியும் வைக்கலாம், தங்கமும் வைக்கலாம். இல்லை என்கிட்ட வெள்ளியும் இல்லை தங்கமும் இல்லை அப்படிங்கிறவங்க நம்ம பூக்களினுடைய 3 வகை பூக்கள் வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட்டு தூங்கிடுங்க. விடிய காலையில் உதயமாவது தான் நம்ம அடுத்த நாள் துவக்கம் அப்படிங்கிறது தமிழர்களுடைய இது. நம்ம தமிழர்கள் மட்டும் இல்லை, இந்தியர்களுக்கு அடுத்த நாள் துவக்கமே சூரிய உதயம்தான். அப்போ அந்த சூரிய உதயம் ஆகுவதற்கு முன்பே எழுந்து, இல்லாட்டா எனக்கு சூரிய உதயம் ஆகும் நம்ம முதல் முழிப்பே அந்த கண்ணாடி முன்னால் இருக்கும் அந்த கனி காணுதல் தான். இதை குடும்பத்தினுடைய தலைவி அந்த கனியை நோக்கி பயணம், கண்ணை மூடிக்கிட்டே அவள் போய் அந்த கண்ணாடியை போய் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன் குடும்ப தலைவனை கணவனை அவள் கூட்டிட்டு போகணும். அவள் கையால் அந்த கணவனுடைய கண்ணை மூடிக்கிட்டே கூட்டிட்டு போய் அதை அவள் பார்க்க வைக்கணும். இந்த முதல் பார்வை நீங்க பார்க்குற அந்த கனி காணுதல் உங்களுக்கு அந்த வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ குடும்ப தலைவன் பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்க வச்சுட்டு அப்புறம் அன்றாட கடமைகளை செய்வீங்க. அது செய்வது மட்டும் இல்லாமல் அன்றைய பொழுது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இஷ்ட தெய்வத்தை குறிப்பது சந்திரனாகும், குலதெய்வத்தை குறிப்பது சூரியனாகும். இந்த ரெண்டும் சூரிய சந்திரனை அந்த நாளை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். சூரியன்கிறது குலதெய்வ அம்சம். குலதெய்வத்தை வழிபாடுகள் இந்த வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பில் எடுத்துக்கொள்வது மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும். இப்போ தமிழ் வருடப்பிறப்பில் சூரியனுடைய முக்கியத்துவமான அந்த இதை குலதெய்வமாக எடுத்திருக்கிறோம். குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சால் போங்க. இல்லாட்டா என்னோட வீட்டிலே நான் குலதெய்வ வழிபாடுகள் பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இல்லாட்டா கொஞ்சம் தூர தொலைவில் இருக்கிறவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே இருந்து குலதெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளலாம். குலதெய்வ வழிபாடு எப்படி எடுத்துக்கலாம்னு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குலதெய்வத்தை ஒரு வீட்டின் நிலவாசலுக்கு வெளியில் ஒரு விளக்கு ஏற்றுவது குலதெய்வத்துக்கு முக்கிய பங்காக இருக்கும். அதனால மாட விளக்குன்னு ஒன்று இருந்தால் அந்த மாட விளக்கு வைக்கலாம். இல்லாட்டா வீட்டுக்கு வெளியே குலதெய்வமாக நினைச்சு ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. அதாவது வீட்டு நிலவாசலுக்கு அடுத்தால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள் குலதெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. அது ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தடவி அந்த காணிக்கை எடுத்து முடிஞ்சு வச்சுக்கோங்க. இது குலதெய்வ வழிபாட்டுக்காக நம்ம தயாராக இருக்கோம். அந்த முடிச்சு வச்ச அந்த முடிச்சியில் பூ ஒன்று வைத்து அதை ஆராத்தி காமிப்பது மிக முக்கியமானது. இது குலதெய்வ வழிபாடு. அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம குலதெய்வ வழிபாடையெல்லாம் ஏற்படுத்திட்டு குழந்தைங்களோட குடும்பத்துடன் இந்த சித்திரை வருட பிறப்பு இருக்கணும். முக்கியமாக குடும்பம் எல்லாரும் ஒன்றா இருப்பது உங்கள் வீட்டின் செல்வ நிலையை உயர்த்தும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே அங்கே குடும்பத்துடன் உட்கார்ந்து குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டு
வீட்டில் உள்ள உங்கள் விளக்கு முன்னால் நீங்கள் எப்போதும் வழிபடுற முறைகளையும் வழிபாடு பண்ணுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஷ்ட தெய்வம் காலை உணவு எப்போவுமே இந்த சித்திரை வருட பிறப்பில் நான் விரதம் இருக்கிறேன் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம ஃபுல் ஆனதாக இருக்கணும். உடம்பு மனசும் நல்லா நிறைஞ்சு இருக்கணும், வயிறும் நிறைஞ்சு இருக்கணும். நிறைவான ஒரு வாழ்க்கையை தொடங்குற மாதிரி அர்த்தம். அதனால் சித்திரை வருட பிறப்பில் நான் விரதம் இருக்கிறேங்கிற முறைகளை ஏற்படுத்தாதீங்க. குடும்ப தலைவன், தலைவி, அப்புறம் குழந்தைங்க எல்லாரும் வந்து ஒண்ணா உட்காந்து காலை உணவு உட்கொண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு முடிச்சிட்டோம் வீட்டில் வைத்து, அதாவது உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் கூட நீங்கள் வைக்கலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடு. இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது என்னன்னா, அருகில் உள்ள கோயிலில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். அங்கே அருகில் உள்ள கோயிலுக்கு குடும்பத்தோட போய் அந்த கோயிலில் போய் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிட்டு, இங்கே சூரிய சந்திரன் ரெண்டும் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து மத்தியானம் உணவு மனைவி சமைக்கிறது. மத்தியான உணவில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா வகை காய்கறிகளும் வைத்து அவியல் வைப்பாங்க, சாம்பார், இந்த மாதிரி காய்கறிகள் அனைத்து காய்கறிகளும் பயன்படுத்தணும். இந்த காலகட்டத்தில் சித்திரை வருட பிறப்பில் அசைவ உணவு எடுப்பது தவிர்த்து கொள்ளணும். அசைவ உணவு புழக்கம் வேண்டாம். இந்த சித்திரை வருட பிறப்பு வந்து தமிழர்களுடைய அனைத்து மதத்தினருக்கும் சொந்தமான ஒரு பண்டிகை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா மதத்தினரும் இந்த சித்திரை வருட பிறப்பை கொண்டாடலாம். ஏன்னா இது தமிழர்களின் பண்டிகை, தமிழ் மொழி பேசுகிறவர்கள் அத்தனை பேருக்கும் உரியது. இந்த பண்டிகை வந்து எல்லா மதத்தினரும் கும்பிடக்கூடிய ஒரு பண்டிகை. அவங்கவுங்க கோயில்களில் அவங்கவுங்க எந்தெந்த அவங்கவுங்க வழிபாடு முறைகள் இருக்கோ அந்த முறைப்படி நீங்கள் உங்கள் தமிழர் பண்டிகையை கொண்டாடலாம். அடுத்தால பார்த்தீங்கன்னா மத்தியான உணவில் வந்து எல்லா வித காய்கறியாக நம்ம அவியலில் எல்லா வித காய்கறிகளும் பயன்படுத்தும். இல்லாட்டா கூட்டாஞ்சோறுன்னு ஒன்று பண்ணுவாங்க, அதை பயன்படுத்தலாம். இந்த சித்திரை வருட பிறப்பில் சித்திரை மாதம் ஃபுல்லாகவே மேக்சிமம் கூட்டாஞ்சோறு ஒரு தடவையாச்சும் நம்ம வீட்டில் புழக்கத்தில் வச்சுக்கணும். எல்லா காய்களையும் நம்ம கூட்டாஞ்சோறு மாதிரி பண்ணி சாப்பிடுவது மிக சிறந்த ஒரு நற்பலனை தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காலை சில பேர் என்னன்னா காலை கும்பிடும்போது சாமிக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நைவேத்தியம் வைப்பாங்க. நம்மளுடைய நைவேத்தியம் வந்து தமிழர்கள் நைவேத்தியம் என்னன்னா அவளை இடித்து அதில் வந்து சர்க்கரை எல்லாம் போட்டு தேங்காய் துருவல் போட்டு சாமிக்கு படையல் உண்டு. இது கிராமங்களில் இதை பண்ணுறது முக்கியமானது. சித்திரை வருட பிறப்பு வந்துச்சுனாலே நெல்லை ஊற வச்சு அவள் இடிக்க கொடுத்துட்டு அந்த புது அவளை வந்து சாமிக்கு படைச்சி சித்திரை வருட பிறப்பில் அது தன்னுடைய குழந்தைங்களுக்கு, அதாவது கல்யாணமான குழந்தைங்களுக்கெல்லாம் அதை வந்து எடுத்துக்கொண்டு கொடுப்பாங்க. இந்த அவள் வந்து அவ்வளவு விசேஷமானது. ஏன்னால் தமிழர்களுக்கு விவசாயம் வந்து ரொம்ப முக்கிய பங்காக இருக்கிறது. அந்த விவசாயத்திலிருந்து வர ஒவ்வொரு பொருளையும் நம்ம வந்து ஒவ்வொரு பண்டிகைக்கும் வச்சு படைச்சு கும்பிடுவோம். அதுபோல் இந்த சித்திரை வருட பிறப்பில் அவள் இடித்து நம்ம வந்து கும்பிடுறது ரொம்ப விசேஷமானது. இது மட்டுமல்லாமல் நம்ம வந்து சக்கரை பொங்கல் வைப்பது, சக்கரை பொங்கல் முக்கிய பங்காக இருக்கும். இந்த மாதிரி சக்கரை பொங்கல் அவள் வந்து இங்கே முக்கியமானது. இதெல்லாம் மட்டும் பண்ணாமல் அறுசுவைகளும் துவக்கம் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. ஏன்னா பூமி துவங்கிய நாள் அல்லவா, அதனால் அறுசுவை துவக்கம் அப்படிங்கிறது அறுசுவையும் நம்ம வந்து இங்கே கொண்டு வரணும். அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பச்சடிங்கிற மாதிரி வேப்பம்பூவெல்லாம் போட்டு புளியங்காயை போட்டு அதுக்கப்புறம் மாங்காய் இதெல்லாம் வெல்லம் இதெல்லாம் போட்டு ஒரு பச்சடி தயார் பண்ணுவாங்க. அந்த பச்சடி வந்து எல்லாருக்கும் கொடுப்பது மிக சிறந்த ஒன்றாக உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை வருட பிறப்பு வந்து நம்மளுடைய சித்த மருத்துவம் சித்தர்களுக்குள்ள இதாக இருக்கும். இந்த சித்திரை மாசம்னாலே ரொம்ப பவர்ஃபுல்லானது. சூரியனுடைய ஆதிக்கம் பவராக இருக்கும். நிறைய கோயில்களில் சூரியனுடைய ஒளி வந்து கருவறைக்குள்ளே போய் விழுற நாளாகவும் இருக்கும். குறிப்பாக உச்சிஷ்ட கணபதியில் மணிமூர்த்தீஸ்வரர் கோயிலில் வந்து கருவறைக்குள்ளே சூரிய ஒளி வந்து நேராக பிள்ளையாரை நோக்கியே விழுற மாதிரி இருக்கும். அந்த விழுதல் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இதே போல் நிறைய சூரிய ஒளி டைரக்டாக கருவறைக்கு போகக்கூடிய நாளும் இந்த நாள் தான். அதனால் இந்த நாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப சூரியனுடைய வலிமை பெற்ற நாளாக இருப்பதனால் ஜோதிட ரீதியாக சூரியனுடைய நீச்சம், சூரிய மறைவு ஸ்தானம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சித்திரை வருட பிறப்பில் சித்தர்கள் வழிபாடுடன் கூடிய வழிபாடுகள் பண்ணீங்கன்னா சிறப்பாக ஒன்றாக இருக்கும். ஆனால் ஏதாவது பக்கத்தில் அருகில் ஏதாவது ஜீவ சமாதி சித்தர்கள் ஏதாச்சும் கோயில்கள் இருந்தால் அங்கே போய் ஈவினிங் நேரம் விளக்கேற்றுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். இது மட்டுமல்லாமல் நம்ம வந்து அந்த சித்திரை வருட பிறப்பில் பெரியோர்கள் ஆசீர்வாதம் மிக முக்கியமானது. அதாவது சூரியனுடைய தன்மை வந்து குடும்பத் தலைவன் அப்படிங்கிறது. குடும்பத்தில் மூத்தவர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து நம்ம வாழ்க்கை துவக்கத்துக்கு மிக சிறப்பாக ஒன்றாக இருக்கும். அதனால
குடும்பத்து பெரியவர்கள் அப்பா, அம்மாவாக இருக்கலாம், தாத்தா, பாட்டியாக இருக்கலாம். அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது மிக சிறந்த நற்பலனை தரும். அவங்க கிட்ட கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது, அந்த பெரியவங்க வந்து நம்ம கையில காசு குடுக்கும்போது, அந்த பண வருகை வந்து நம்மளுடைய செல்வ நிலை உயர்வுக்கு மிக சிறந்த ஒரு சகுனமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால அந்த சித்திரை மாதம் இறை வழிபாடு உங்க வீட்ல பூஜை ரூம்ல வழிபாடு முடித்த பிறகு பெரியவர்கள் கால விழணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த சித்திரை நாள் வருடப்பிறப்பில் ஈவினிங் நேரம் வந்து நம்ம வீட்ட விட்டு வெளியே போகக்கூடாது. வீட்டில் உட்கார்ந்து குடும்பத்துடன் விளக்கு பூஜைகள் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு குடும்பத்துடன் உட்கார்ந்து சந்தோஷமான மனநிலையை உருவாக்கணும். அதேபோல் பார்த்தீங்கன்னா, 3 டூ 5 மணிக்குள்ள சோழி இருந்துச்சுன்னா, சோழியை வைத்து விளையாடுவது, சோழியை கையில் வைத்து யார் எவ்வளவு சோழியை கையில வைத்து விளையாடுகிறார்களோ, அந்த இது வந்து செல்வ நிலை உயர்வுக்கு. ஏன்னா, நம்மளுக்கு வந்து சோழிங்கிறது பண வரவுக்கான ஒரு முக்கியமான ஒரு பங்கு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் சோழியை வைத்து தான் வரவு செலவுகளை கணக்கு பண்ணுனாங்க. அதனால நம்மளுடைய சோழியை வைத்து முதல் துவக்க நாளில் சோழியை வைத்து எவ்வளவு கையில வச்சு நீங்க எவ்வளவு ஆக்டிவேட் பண்றீங்களோ, அவ்வளவு வந்து உங்களுக்கு அந்த வருட ஃபுல்லாவே உங்களுடைய செல்வ நிலை உயர்வுக்கு ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது. இங்க வந்து சித்திரை வருட பிறப்பில் வந்து குடும்ப ஒற்றுமைக்கும் செல்வநிலை உயர்வுக்கும் மனம் அமைதி நிதானத்துடன் இருப்பதற்கும் இந்த வழிபாடு முறைகள் நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக சித்திரை வருட பிறப்பில் நம்ம வந்து சில பேர் வந்து மூட நம்பிக்கை இதெல்லாம் நாங்கள் இப்படியெல்லாம் கும்பிட மாட்டோம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் அந்த முரண்பாடான பேச்சுக்கள் இருக்கும். அவங்க வந்து என்ன மாதிரி அவங்க அந்த மாதிரி பேசுறதுனால ஏதாச்சும் பேட் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஆக்டிவிட்டீஸும் அப்படியெல்லாம் நடக்காது. அவங்க வந்து பற்றற்று, அதாவது இந்த மண்ணில் அவங்க பிறந்த மண்ணில் பற்றற்ற நிலையில் இருப்பதினால் இவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கலாம். அது இல்லாட்டா வேற ஸ்டேட்ல போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேற்று மொழிகள் நிறைய கற்றுக்கொள்பவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி தன்மை அவங்களிடம் அதிகமாக இருப்பதினால் அவங்களுக்கு இந்த சித்திரை வருட பிறப்புகளை அவ்வளவா அவங்க ஆக்டிவேட் பண்ண மாட்டாங்க. அதாவது தமிழர் வருட பிறப்பு. அதனால அது வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் நம்ம எடுக்க வேண்டும். ஆனா சித்திரை வருட பிறப்பு நம்ம செய்யும் ஒவ்வொரு செயல்களும் நம்மளுடைய ரொம்ப நிறைய பிளெஸ்ஸிங்ஸான பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் மன அமைதியுடன் ஒரு செயல்பாடாக தொடங்கினீங்கன்னா அந்த வருடம் ஃபுல்லா சிறப்பாக இருக்கும். அதுவும் இந்த வருடம் பராபர வருடம். இந்த பராபர வருடத்தில் உங்களுக்கு வந்து செழிப்பான வருடமாக இருப்பதினால் அனைவருக்கும் மிக செழிந்த நன்மைகள் தரக்கூடிய வருடமாக இருப்பதற்கு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.